பாதிக்கப்பட்டவர் திரு. சேகர், வயது 74. முன்னாள் பதவி: மேலாளர், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, விழுப்புரம். சம்பவம் நடந்த இடம்: விழுப்புரம். எனக்கு வயது 74 ஆகிறது. உடல்நிலை குறைபாடு காரணமாக மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக சென்னைக்குச் செல்ல திட்டமிட்டேன். கடந்த மே 23, 2026 அன்று மதியம் 12:30 மணி அளவில் வீட்டின் கதவுகள் மற்றும் பூட்டுகளை முறையாக பூட்டிவிட்டு விழுப்புரத்திலிருந்து பேருந்து மூலம் சென்னைக்கு கிளம்பிச் சென்றேன். சென்னையில் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை முடித்துக்கொண்டு நேற்று இரவு 10:30 மணி அளவில் மீண்டும் விழுப்புரத்தில் உள்ள எனது வீட்டுக்கு திரும்பினேன். வீட்டு வாசப்படியை நெருங்கிய போது வெளிப்பக்க கிரில் கேட் உடைக்கப்பட்டு அதன் பூட்டுகள் அனைத்தும் வெளியே சிதறிக் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தேன். மேலும் உள்ளே சென்று பார்த்தபோது உள்பக்க மரக்கதவும் இரும்பு கம்பியால் நெம்பி உடைக்கப்பட்டிருந்தது. வீட்டிற்குள் நுழைந்தபோது படுக்கையறை பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த துணிகள் அனைத்தும் தரையில் சிதறடிக்கப்பட்டிருந்தன. பீரோவில் வைக்கப்பட்டிருந்த பின்வரும் பொருட்கள் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. தங்க நகை 12 பவுனுக்கும் மேல், வெள்ளிப் பொருட்கள் சுமார் 1 கிலோ, வெள்ளிச் சொம்பு, குத்துவிளக்கு, நாணயங்கள் மற்றும் கொலுசுகள். பணம் 20,000 ரூபாய், வாடகை பணம் மற்றும் சேமிப்பு. என் பேரப்பிள்ளைகளின் எதிர்கால தேவைகளுக்காகவும் விசேஷங்களுக்காகவும் சிறுகச் சேர்த்து வைத்த பொருட்கள் அனைத்தும் திருடப்பட்டுவிட்டன. இச்சம்பவத்தைக் கண்டு நான் மயக்கமடைந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் எனக்கு உதவினர். உடனடியாக சென்னையில் இருந்த என் மனைவிக்கு தகவல் கொடுத்தேன். அவர் இன்று காலை விழுப்புரம் வந்து சேர்ந்தார். இத்திருட்டுச் சம்பவம் குறித்து உடனடியாக உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். காவல்துறை விசாரணை. புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வீட்டை புகைப்படம் எடுத்து தடயவியல் நிபுணர்கள் மூலம் கைரேகைகளை பதிவு செய்தனர். மேலும் மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் என்னை அமைதிப்படுத்தி திருடப்பட்ட பொருட்களை கண்டிப்பாக மீட்டுத் தருவதாக உறுதியளித்துள்ளனர். 25 வருடங்களாக இந்த வீட்டில் வசித்து வரும் எனக்கு இதுவரை இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை என்பதால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளேன். எனவே திருடப்பட்ட எனது வாழ்நாள் சேமிப்பான நகைகளையும் பணத்தையும் விரைந்து மீட்க பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களும் காவல்துறையினரும் எனக்கு முழுமையாக ஒத்துழைத்து வழிவகை செய்ய வேண்டும் என்று மனமாறக் கேட்டுக்கொள்கிறேன்.